தேர்தல் வந்துட்ட போதும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்தியா முழுக்க பிஜேபி செய்யக்கூடிய அரசியல் நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்த தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, எந்த தேர்தல் வந்தாலும் சரி, பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி பாமகவோட நாடகத்தை நம்மளால பார்க்க முடியும். இப்ப சமீபத்துல மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாட்டுக்கு போற வழியில ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்னா, இதை பத்தி அந்த கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வேதனை அளிக்கிறது, இந்த மாதிரி சம்பவம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதை நம்ம வரவேற்றோம். அதை பத்தி வீடியோ போடலாம்னு நினைச்சோம். சரி, ஒரு கட்சி தலைவர் வந்து கண்டிக்கிறாரு அப்படின்னா இந்த தொண்டர்கள் வந்து அதை ஏத்துப்பாங்க, இந்த மாதிரி கலவரங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா இன்னொரு சம்பவம். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, சிவராத்திரி அன்னைக்கு எல்லா மக்களும் மயான கொள்ளை விழா நடத்துறது வழக்கம். ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் எல்லா ஊர்களையும் உங்க ஊர்ல கூட நடத்திருப்பீங்க. அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய திருவிழா திண்டிவனம் பக்கம் ஒரு கிராமத்துல நடக்குது. வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் இல்ல, நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோவிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபி ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னு சொன்னா உடனே எல்லா இந்துக்களும் தப்பு செய்யறதா அர்த்தம் கிடையாது. இப்ப பிஎம்கே ஒரு சாதி அரசியல் செய்யுது அப்படின்னா அந்த சாதியை சேர்ந்தவர்களை அத்தனை பேரும் அது காரணமா அப்படின்னு சொல்றது ஒரு மடத்தனம். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு விழா நடக்குது, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு இந்த காளி வேஷம் அம்மன் வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு, நம்மளுக்கு அது உடன்பாடு இல்லைன்னா கூட அது மக்களுக்கு அது கொண்டாட்டம் தானே, அது நம்ம எந்த வகையிலும் இழிவுபடுத்த முடியாது. அது கொண்டாடுறதுக்கு மக்களை போது விழா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொடியை தூக்கிக்கிட்டு, இந்த கொடி யார் தூக்கிட்டு போறாங்கன்னா அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலர் கொடி தூக்கிக்கிட்டு எல்லாரும் கம்பு தடியெல்லாம் தூக்கிக்கிட்டு ஊர்வலம் போறாங்க. எதை நோக்கி போறாங்க? அங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதி இருக்கு, அதை நோக்கி போறாங்க. போயிட்டு இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்திருக்கு, கலவரங்கள் தொடர்ச்சியா நடக்குது. இந்த முறையும் அப்படி பண்ணி தேர்தல் பக்கம் வருது, இப்படி ஒரு கலவரம் பண்ணி ஒரு ஒரு மாநிலம் தழுவிய தன் சாதிய பார்வையை இதை கொண்டு வந்துடும் அப்படின்னு ஒரு சின்ன திட்டம் இருக்கு. இந்த விஷயத்துக்கு அன்புமணி மறுப்பு தெரிவிச்சாருன்னா என்ன வாயில் வரும்னு தெரியாது. விசிகா குடிக்கம்பத்தை சாக்கிறீங்க, அது தொண்டர்கள் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்றீங்க. இது ஒரு மாவட்ட செயலாளர் தலைமையில கூடிய தாங்கிக்கிட்டு ஒரு சேரி பகுதிக்கு, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு நீங்க போறீங்க, ஒரு கலவரத்தை போறீங்க அப்படின்னா அங்க போலீஸ் வராம போயிருந்தாங்க. அங்க அதிரடிப்படை இருக்கு, காவல்துறையில இருக்காங்க. முதல்ல நம்ம அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும். இதெல்லாம் இந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு பிறகு அதை சொல்லலாம்னு நினைச்சோம். உடனடியாக காவல்துறை அங்க போய் இந்த கலவர கும்பலை தடுக்கலன்னா மிகப்பெரிய கலவரங்கள் வெடிச்சிருக்கும். இந்த விஷயத்துல இவனுக்கு கொடி தூக்கிட்டு போறானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பகுதி மாவட்ட செயலாளர் பிசிகாவோட விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலர் அவர் ஒரு பிசிகா கொடியை தூக்கிக்கிட்டு அவர் ஒரு 2000 பேருக்கு கூட்டம் வந்தாருன்னா என்ன என்ன ஆகும்? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான கட்சியா இல்ல வெறுமனே சாதி பேரை வச்சுக்கிட்டு அப்பாவி இளைஞருங்க, அந்த பசங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாருங்க, ரொம்ப பொடி பசங்க. அந்த அரசியல் புரிதல் என்னன்னு தெரியாது, படிக்கிறானுங்களா இல்லையா, காலேஜ் போறானுங்களா, ஒருவேளை அவன் மேல வழக்கு போட்டாங்கன்னா அவனோட படிப்பு என்ன ஆகும்? இதாவது மக்களுக்கான போராட்டமா? அப்படிதான் நடக்குதா? நிலக்கரி சுரங்கம் நெய்வேலி நிலக்கரி சொந்த ஒரு போராட்டம் பண்ணீங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டோம். உடனே கிழக்கு தோழர்கள்லாம் சொன்னா நம்மளை திட்டினாங்க, என்ன தோழர் இப்படி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, மக்களுக்கு ஆதரவாக மக்கள் உரிமைக்காக யாரு குரல் கொடுத்தாலும் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறது நம்மளோட கடமை பொறுப்பு. அந்த வகையில நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கத்துல எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வேலை கொடுக்கணும். போதாக்குறைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா விரிவாக்கம் பண்றோம், அந்த சுரங்கத்தை விரிவாக்கம் பண்றோம் அப்படின்னாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக விவசாயிகளை ஒண்ணு கூடிய போராட்டம் தெரிவிச்சோம். உடனே நம்ம மறுநாள் வீடியோ போட்டோம், தோழர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. நம்ம முன்ன சொன்னதுதான், மக்களுக்கு யாருன்றாலும் நம்ம அன்புமணி ஆகட்டும், ஏன் நரேந்திர மோடி அவர் வந்து மக்கள் நலனுக்கு ஏதாவது பண்ணாருன்னா நம்ம ஆதரவு தெரிவிச்சு வீடியோ போறது என்ன இருக்கு? அவங்க காலங்காலமாக அவங்க வந்து இத்தனை வருஷத்துல மக்கள் விரோத ஆட்சி நடத்துறதுனால நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒருவேளை மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அதை நம்ம விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. அந்த வகையில அன்புமணிக்கு நம்ம ஆதரவா போட்டோம். இந்த கலவரத்துக்கு அன்புமணி தான் பொறுப்பு. இந்த கலவரத்துக்கு
பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை தான் பொறுப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கொடி கம்பத்தை போற போக்கில் ஒருத்தன் அடிச்சிட்டான். முன்ன மாதிரி போனாங்க. எப்படி ஓடிச்சாங்க? கும்பகோணம் அந்த மாநாட்டுக்கு போற வழியில போயிட்டு வர வழியிலையா, போற வழியிலையா அப்படின்னா 2 முறை நடந்திருக்கு. இது ஏதோ ஒரு சம்பவம் இல்ல. போகும்போது ஒரு சம்பவம், வரும்போது ஒரு சம்பவம். என்ன பண்ணிருக்காங்கன்னா, கயிறு கட்டி அந்த கொடி கம்பத்தை திட்டமிட்டு, அதுல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். திருப்பி அந்த சைட்ல போறோம்னு பாத்துக்கோங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கொடிக்கம்பம் ரொம்ப தடிமனா இருக்கு. இரும்பு கொடிக்கம்பம் இல்ல பைப்பு. அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த ஒரு தொண்டன் கீழே இருக்காரு. கொஞ்சம் ஒரு 45-50 வயசு இருக்கும் உங்களுக்கு. அவர் மேல அந்த கம்பம் வந்து விழுது. நீங்க ஏதோ வீசிக்கக்கூடிய சாய்க்கிறன்ற பேர்ல இழுத்தீங்களே, அதுல மண்டை ஒடிஞ்சு அவர் செத்து போயிருந்தாருன்னா, இது என்னது? எந்த வகையான ஒரு வெறுப்பு? உடனே இது நான் அனுமதிக்க முடியாது, வேதனை அளிக்கிறது அன்புமணி சொன்னார்னா, அப்ப திண்டிவனத்தில் இது நடக்கிறதுக்கு என்ன வேதம் தெரிவிக்கும்னு சொல்ல போறீங்களா? எப்படி காலங்காலமாக குடிசை கொளுத்துறது, ஆணவ படுகொலை செய்யறது, வீர சத்திரிய அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்பாவி பசங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னத்த பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன பசங்க அருவா வச்சுக்கிட்டு அவன் வெட்டுவேன் குத்துவேன் அப்படியில போட வேண்டியது. உடனே மறுநாள் போலீஸ்காரன் தூக்கி போயிட்டு கையை கால ஒடிச்சு வெளியே அனுப்புறான். எந்த மாவட்ட செயலர் போட்டு அவன் பக்கத்து நின்றான், ஒருத்தர் நிற்க மாட்டான். அடிதடி பண்றதுக்கு, கலவரம் தூண்டுறதுக்கு, குடிசையை கொளுத்துறதுக்கு, ஒரு பையன் புல்லட் வாங்கினா அதை கிண்டல் பண்றதுக்கு, ஜீன்ஸ் வந்து கூலிங் கிளாஸ் போட்டா அதை கிண்டல் பண்றதுக்கு, இதுக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஃபேமஸ். தேர்தல் வருது, நீங்க என்ன திட்டம் வைக்க போறீங்க? சரி, இது நாள் வரைக்கும் விட்டுருங்க, இது நாள் வரைக்கும் நடந்தெல்லாம் விட்டுருங்க. இனிமேலாவது நாம வந்து ஆட்சி பிடிக்கலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல திட்டங்களை மக்கள் இதுக்கு முன்னாடி தான் வச்சீங்க. மகிழ்ச்சி. வேளாண் சம்பந்தமான தனி அறிக்கையே பட்ஜெட்டே நீங்க ஒரு மாடல் பட்ஜெட் அப்படி ஒதுக்குனீங்க. உண்மையாக வரவேற்கத்தக்கது. அதுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டோம். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? கடந்த காலங்களில் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவன் போடுற எல்லா வகையான சட்டங்களுக்கும் போய் கையெழுத்து போட்டுவிட்டு கேட்டா கூட்டணி தர்மம்னு சொன்ன கூடிய அந்த நைனா, உங்க நைனா அன்புமணி ராமதாஸோட நைனா டாக்டர் ஐயா கூட்டணி தர்மம் அப்படின்னு சொன்னார்ல. என்ன மக்கள் நலன் இருக்கு உங்களுக்கு? அப்போ பிஜேபி வடநாட்டுல இந்து மதத்தை வச்சுக்கிட்டு அங்க எப்படி மத கலவரத்தின் மூலமாக ஆட்சியை பிடிச்சாங்களோ, அதே போல இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக இங்க ஒரு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான். ஒன்னும் புடுங்க முடியாது மிஸ்டர் அன்புமணி, ஒன்னும் புடுங்க முடியாது தமிழ்நாட்டுல. ஏன் அப்படின்னா, உங்க சொந்த சாதிக்காரன்னு காரி துப்புவான். இன்னும் ரொம்ப காலமெல்லாம் இல்ல, இன்னும் கூடிய விரைவில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இது ஏதோ வன்னியர்களுக்கான விரோதமான வீடியோவோ அல்லது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம ஏதோ ஒரு 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 வெறுப்பு அந்த பார்வையில வீடியோ போட நினைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி யாரு செஞ்சாலும் குற்றம் தான். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு 4 பேர் குடிச்சு போட்டு சாராயம் குடிச்சு போட்டு ஒருவேளை சாராயம் குடி நல்லத்தனமாவே போட்டு ஒரு பிஎம்கே கொடியை இடிக்கிறான், அந்த கொடியை ஒடிக்கிறான் அப்படின்னா அதுவும் கண்டனத்துக்குரியது. இது பேசின எல்லாமே விசிகாவுக்கும் பொருந்தும். ஆனா கடந்த காலங்களில் இருந்த விசிகாவும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விசிகாவோட அந்த பண்பட்ட தன்மை, சின்ன சின்ன குடி பசங்களாம் அரசியல் பேசக்கூடிய அந்த பார்வை பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள்கிட்ட இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வந்து வேல்முருகன் பேசக்கூடிய அந்த வார்த்தையை வன்னிய இளைஞர்கள் நம்ம நுட்பமாக கவனிக்கணும். உங்களை தூண்டிவிட்டு உங்களை சாதி கலவரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் விசிகா காரனுக்கும் பிஎம்கே காரனுக்கும் சண்டையை முட்டு விட்டு அதுல வழக்கு வாங்கி நீ போயிட்டீங்கன்னா உன் குடும்பமும் உன்னோட படிப்பும் உன்னோட வேலை வாய்ப்பும் எல்லாமே பறி போகும். நீ தான் நடுத்தருல பிச்சை எடுத்து நிற்ப. பிசிஆர் வழக்கு மேல போட்டாங்க அப்படின்னா நீ எந்த படிப்பும் படிக்க முடியாது, வேலையும் வாங்க முடியாது, திரும்பவும் வெளியே வந்து என்ன பண்ணுவேன்? ரவுடித்தனம் தான் பண்ணுவேன். அப்போ காலமாக உங்களை ரவுடித்தனம் பண்றதுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் கலவரம் பண்றதுக்கும் சேரி மக்களை அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திப்பாங்க. அப்பனும் மகனும் சேர்ந்துக்கிட்டு பொட்டியை வாங்கிக்கிட்டு நீங்க குடிசையை கொளுத்துங்கடா, நாங்க கோபுரத்தில் உட்காந்துக்கிட்டு அண்ணாந்து என்ன இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி வீடியோ ஒரு ட்ரெண்ட் ஆக்கி எங்கேயாவது ஒரு மூலையில கலவரம் வெடிச்சிருமா, எங்கேயாவது ஒரு மூலையில விசிகாரன் அவனுக்கு அறுவத்துக்கிட்டு வந்துட மாட்டானா அப்படிங்கிற போர்வையில இவங்க காத்துட்டு இருக்கிறதாக நம்ம தெரியும். நான் விசிகாரன் இல்லை, ஆனாலும் கூட இவங்க நேரா அரசியல் கொள்கை சார்ந்த விசிகாவை பகைக்கிறதா இல்லை, பேசுறதா இல்லை. என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் பல இடத்துல பார்த்துட்டு இருக்கோம், நிறைய விசிகா தொடர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிறைய பொறுப்பாளர்கள் நம்மளுக்கு நண்பர்களா இருக்கிறாங்க. அவங்க சில வார்த்தைகளை நம்ம கிட்ட பேசுறாங்க. இப்போ மக்களை சந்திக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதம் அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு இது உடன்பாடு இருக்கா அப்படின்னா, அது எப்படி உடன்பாடு இருக்க முடியும்? என் ஊர்ல அண்ணன் தம்பியா பழகிறோம், அவனை அடிக்கிறது எனக்கு என்ன உடன்பாடு இருக்கு? சரி, அப்புறம் அடிக்கிற அப்படின்னா அதுதான் அரசியல். இல்லைன்னா நம்ம பொறுப்பு இருக்காது. இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், கட்சிக்காக இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அப்போ எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும், அது எனக்கு ஒரு பணம் கிடைக்கும், ஒரு ஆதாயம் இருக்கு. அப்போ ஒரு அற்பத்தனமான பிழைப்புவாத அரசியலை அப்பனும் மகனும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க.
அது ஒரு கட்சி, ஏதோ குடும்ப கட்சியா மாறிடுச்சு. இவங்க மாவீரன்றாங்கல்ல, ஜே குரு, அவரு இறுதி காலங்கள்ல அவரோட மரணம் எவ்வளவு கொடூரமா இருந்தது அப்படின்னா, அந்த குருவை பெற்ற தாயார் அந்த அம்மா கதறன்னு கத்திட்டு இருக்குது, அவங்க பையன் கத்திட்டு இருக்கிறான். அப்போ குருவோட அவங்க அம்மாவுக்கு இல்லாத அக்கறை, குருவோட பெத்த பிள்ளைகளுக்கு இல்லாத அக்கறை, அல்லது குருவை தெரியாத சில விஷயங்கள் அன்புமணி ராமதாஸ் தெரிஞ்சிச்சு. அந்த வீடியோ நம்ம பார்த்தோமே, அந்த வீடியோவே பார்த்தோம். அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு, அதை கழட்டிட்டு பேசு, இல்ல கழுத்துனா மூச்சு திணறும், அதை கழட்டிட்டு பேசியா, இல்ல உணவு மக்களை என்ன தப்பு நினைப்பாங்க அப்படின்னு. அது கழுத்துனா சுவாச பிரச்சனை வரும், அதனால நம்ம இதய அடைப்பு ஏற்படும், செத்து போயிடுவான் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் இவன் நம்ம போய் பார்க்கிறோம், அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஆணவத்தினால அந்த மாஸ்க் எடுத்து பேச வச்ச வீடியோவும் பார்த்தோம். இந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமான ஒரு அற்பத்தனமா அரசியல் நடத்தக்கூடியவங்க தான் இந்த 2 பேரும், அன்புமணி ராமதாசும். எல்லாமே அவங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு பேர்ல தான் இருக்கு. இப்போ உடனே இளைஞரணி தலைவர், இந்த வன்னியர் சங்க இளைஞர் தலைவரா உடனே மகளோட பையனை கொண்டு வர போறேன், பேரனை கொண்டு வர போறேன். அதுதான் ஒரு மேடையில் ஒரு டிராமா பண்ணாங்க. நான் சொன்னதான் கட்சி, நான் சொன்னதான் பொறுப்புல வரணும், அப்படி டிராமா பண்ணாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் கலவரம் பண்றதுக்கும், குடிசையை கொடுத்துறதுக்கும், வழக்க வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கும், ஆனா இவங்களோட பேர பிள்ளைங்க கட்சி பொறுப்புக்கு எம்எல்ஏ எம்பி ஆகி, தர்மபுரிக்கும் இப்ப அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாங்க, ஒரு திமுக எம்பியை பார்த்து சென்னையில் இருக்கிறவங்க எங்க இருக்குதுன்றாங்க அப்படின்னாங்க. அன்புமணியோட ஊர் என்ன, அல்லது சோமியா அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஊர் என்ன, அவங்க எதுக்கு தர்மபுரி நின்றாங்க? தர்மபுரி மக்கள் ஏதோ தெரியாத தனமா ஒரு சாதி பிடிப்புல ஓட்ட போட்டாங்க. உனக்கு ஓட்ட போட்டது எவ்வளவு தப்பு அப்படின்னு தர்மபுரி மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. தர்மபுரியிலேயே நிறைய கலவரங்களை தூண்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. குறிப்பா அந்த அரூர், அந்த பெல்ட்ல, அந்த அரூர் தனி தொகுதி இருக்கு, அந்த பகுதியில் திட்டமிட்டு கலவரங்களை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூடிட்டு போடா அப்படின்ட்டாங்க. மூடிட்டு போடா அப்படின்னாங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸ் தோக்கிறதுக்கு அரூர் தான் காரணம். இப்போ அது அரூர் தனி தொகுதின்றதுனால வெறும் எஸ்சி மக்கள், அதாவது பறையர் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இருக்கான்னு நினைக்காதீங்க. அதுக்கு நிகரா வன்னியர் மக்களும் இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு எதிராக யார் ஓட்டு போட்டிருக்காங்க? வன்னியர் மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, அந்த 2 மக்களுக்கு புரிஞ்சுக்குச்சு, நம்மள வெறும் கலவரத்தை மட்டும் தூண்டி விட்டுட்டு, நம்மளை தள்ளி விட்டுட்டு, நம்மளோட பணத்தின் மேல, நம்மளோட வலியின் மேல, நம்மளோட வழக்கின் மேல இவங்க அரசியல் பண்றாங்க, மக்கள் புரிஞ்சுட்டாங்க. இதோட வழியில தான் திண்டிவனத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இதோட பார்வையில தான் கும்பகோணத்துல நடந்த அந்த குடி பிரச்சனை. இப்ப தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியான முன்னெடுப்பு எடுக்குது. இறுதியாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி யாருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் அப்படின்னா கூட குறிப்பா வன்னியர் இளைஞர்களுக்கு, தயவு செஞ்சு படிங்க. படிச்சுட்டு வன்னியர் மக்களுக்கான அரசியலை நீங்க செய்யணும் அப்படின்னா உறுதியா செய்யுங்க. அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடுக்காக நீங்க குரல் கொடுக்கணும்னா உறுதியா கொடுங்க. ஏன்னா இங்க பறையர் மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறார்களோ அதை விட மோசமாக கீழ்நிலையில போயிட்டு இருக்கிறாங்க வன்னியர் சமூகத்த மக்கள். அதை நம்ம கண் கூட பாக்குறோம். எப்படி நம்ம தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசுறோமோ அதை விட அதிகமாக வன்னியர் மக்களுக்கு நம்ம பேச வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை பத்தி கவலை இல்லை, அவங்களோட படிப்பு பத்தி கவலை இல்லை, சும்மா இடஒதுக்கீடு பூச்சாட்டி காமிச்சுக்கிட்டு அந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு அவங்க கல்லூரி நடத்துறாங்க. எத்தனை வன்னியர் இளைஞர்களுக்கு இலவசமாக சீட்டு கொடுத்துருக்காங்க? அப்படியேதான் நடந்திருக்கா? அப்படி ஏதாவது செய்யறாங்களா? ஆனா சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு, அந்த நேரத்துல எத்தனை பேருக்கு இலவசமாக எம்பிபிஎஸ் படிக்க வச்சார் அன்புமணி ராமதாஸ்? ஒன்னும் இல்லைல்ல. அதனால வன்னி இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு படிங்க, போராடணும் அப்படின்னு முடிவாச்சுன்னா ஜனநாயக ரீதியாக போராடுங்க. ஒருவேளை விசிகா உங்கள் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டு வச்சா, அபாண்டமான பழியை போட்டா, அல்லது அவங்க உங்களுக்கு எதிராக நின்றா, அதை ஜனநாயக ரீதியாக, ஜனநாயக பூர்வமாக, சட்ட ரீதியாக போராடுங்க. வழக்கு பதிவு செஞ்சீங்க, நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கான நீதியை வாங்கிக்கங்க. இவங்க சொல்லு பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க தெருவில் போனீங்கன்னா உங்க வாழ்க்கையும் சரி, உங்கள் வாழ்வாதாரம் சரி நடு தெருவில் நிற்கும். தயவு செஞ்சு இப்பயாவது புரிஞ்சுக்குங்க, அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு மனிதன் ஏதோ பறையர்களுக்காகவோ சக்கலீர்களுக்காக தலைவனும் கிடையாது. ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்ல போனா அம்பேத்கரை தூக்கி பிடிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா வன்னியர்கள், இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. அன்புமணி ராமதாசும் இந்த கால சூழ்நிலையில யாரா இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் ஒட்டுண்ணிகளாக, சனாதனவாதிகளுக்கு ஒட்டுண்ணிகளாக, அப்பாவி வன்னியர் இளைஞர்களை பகடக்காயா பயன்படுத்தி கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு படைப்புவாதிகளா மட்டும் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு வன்னியர் இளைஞர்கள் முழிச்சுக்குங்க.